ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கைட் டு ஏர்ன் மணி வித் கென்வா வீடியோ கிரியேஷன். கென்வாவில் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் எப்படி ஃப்ரீயாக இப்போ நீங்கள் கென்வாவை வந்து ஃப்ரீ ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எப்படி பெய்டாக மாற்றுங்க நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ஃப்ரீ ஆப்ஷனை நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி 1 மந்த்துக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரையலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் ஓகேனா நீங்கள் கண்டினியூ அது பண்ணலாம், இல்லைனா கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சில இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டுக்கும் செய்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அப்படி உங்களாலேயும் மேலும் சொன்னால் தாராளமாக ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ இதில் கென்வா வீடியோ கிரியேஷன்னா என்ன, ஃபவுண்டேஷனை சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடியோ கிரியேஷனில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்னங்கிற விஷயம். அதே மாதிரி பிகினருக்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். அதே மாதிரி ப்ரொஃபிட்டபிளான வீடியோ டைப் என்ன, அதே மாதிரி இந்த வீடியோ கிரியேஷனுக்குரிய ஒரு கென்வா சைஸ், அதே மாதிரி எந்த டெம்ப்ளேட்டை தெரிவு செய்கிறது, இதுக்கு ஸ்டாக் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காப்பிரைட் ஃப்ரீயான சில வீடியோஸை யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணுறேன், மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ தானே. அதே மாதிரி எப்படி கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த வீடியோ, நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஓகே. அதே மாதிரி மொனிடைசேஷன், லெஜிட்டிமேட், அதாவது ட்ரஸ்டபுளான மொனிடைசேஷன் மெத்தட்ஸ் என்ன. அதே மாதிரி எசென்ஷியல் டூல், இதுக்கு தேவையான எசென்ஷியல் டூல். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ், எந்த பிளாட்ஃபார்ம்களில் நம்ம அப்லோட் பண்ணலாம், சில சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது டைம் டு ஃபெஸ்ட் இன்கம் எக்ஸ்பெக்டேஷன், அந்த சில ரியலான விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் ஐடியா, காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ், அதே மாதிரி ஃபைனல் ஆக்ஷன் பிளான். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ், அதாவது ப்ரைவேட் லைசன் உள்ள பிடிஎஃப் எக்ஸஸ். அது இந்த பிடிஎஃப் வந்து அன்லிமிட்டடாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது. நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ரீசெல் பண்ணலாம், அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்லேயே பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே அந்த இவங்களுக்கு தேவையான ஓட்டமாக்க எதுவுமே ஆட் பண்ணலை, ஓகே. அதனால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து இந்த மிடில் மேனாக இருந்து எப்படி மணி மேக் பண்ணுற, ஃப்ரீலான்சர் சைட்லேருந்து எப்படி குயிக்காக மணி மேக் பண்ணுற, பெசிவ் இன்கம் ஒன்று எப்படி ஜெனரேட் பண்ணுற, ப்ளோக்கரில் மணி மேக் பண்ணுறது, தம்னையில் மணி மேக் பண்ணுறதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது, ஃப்ரீலான்ஸ் சேவிஸை பை பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது, இப்படி வந்து நிறைய கான்செப்ட்டில் பிடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையானவர்கள் கட்டாயம் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் இந்த எக்ஸஸ் இருக்குது. ஸோ 7 மாணவர்கள் நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணினாலும் நீங்கள் இந்த வீடியோவோட சேர்த்து அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். ஸோ இதில் பை லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம்லேயும் இந்த பை பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டெலிகிராம் எக்ஸஸ் லிங்க், அதே மாதிரி வேறு கான்செப்ட் எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஓகே. கூகுளில் வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து நீங்களும் செக் பண்ணி கொள்ளலாமா, ஓகே, ரைட். இப்போ வந்து நான் கென்வாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கென்வா வந்து நாங்கள் நிறைய மெத்தடுகளில் நான் கென்வாவை வச்சு நான் நிறைய இடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மணி மேக் பண்ணுற கான்செப்ட். பட் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ மெத்தட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து நாங்கள் எப்படி கென்வா ப்ரோ செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் சரி, அதுக்கிடையில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு ஒரு அதாவது நீங்கள் ஒரு டூலுக்கு பே பண்ணிவிட்டு அந்த டூல் மூலமாக மணி மேக் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த டூலுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் இருந்து எடுக்கணும், ஓகே. அது எப்படியான மணி மேக்கிங்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்லேருந்து எடுக்கணும். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இந்த வெப்சைட்ஸில் வந்து ஒர்க் இருக்கணும். அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அதை அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் ஒரு பொக்கெட்டில் இருந்தே கொடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பூஸ்ட் ஆக மாட்டீங்க. பூஸ்ட் நோட் நான் என்ன சொல்லுன்னா, உங்கள்கிட்ட நாலேஜ் நிறைய வரும். அந்த நாலேஜை வச்சு நீங்கள் க்ரோத் ஆக மாட்டீங்க, ஓகே. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவே கொள்ளுங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணால் தான் ஸ்ட்ராங் ஆகலாமா, ஓகே, ரைட். நம்ம ஜாயின் பண்ணுறதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா அந்த ஜாப்ஸை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு மணியை வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த ஒர்க் வந்து நல்ல ஈஸியாக இருக்கணும். ஸோ இதை முழுமையாக உள்ளடக்கின ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸை சொல்லி வெல் ஃபீச்சர் என்டர்டைன்மெண்ட் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 2800க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நியர்லி 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வரை இதில் ஏர்ன் பண்ணிங்க. நீங்கள் பாருங்கள், இவர் வந்து அந்த இமேஜ் சம்மந்தமாக படிப்போம். அதில் ஒரு இமேஜ் இதுக்கு வந்து $4.6,
$0.3, $0.46, இப்படி நிறைய கான்செப்ட். இதுக்கு முதல் நிறைய ஏர்ன் பண்ணிருக்காரு, செக் பண்ணி கொடுங்க, இல்லை பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இவர் வந்து 3வது வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்காரு, இவர் 2nd வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறார். இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் நிறைய ஏர்னிங்ஸை வந்து இதில் வித்ரோ பண்ண. அப்போ இந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து எப்படி, இவர் 2nd வித்ரோவல், இவர் $400 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு, இவர் ஹையர் லெவல் ரீச் பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து ஒரு நாள் சர்வே $2.7 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இது இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு போனஸை பாருங்கள். $10 இது ஒரு நாள் ஏர்ன் பண்ண போனஸா? இது பாருங்கள், $10 போனஸ், $15 போனஸ், $77 ஏர்ன் பண்ணிருக்காரு. அதுக்கு $10 ஒரு நாளைக்கு கொடு. அப்போ இதை வந்து நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இங்கே நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு தெரிஞ்ச விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அழகாக வேணும், அதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டீங்கன்னா சரி. ஓகே, இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது 2nd வித்ரோவல், 3rd வித்ரோவல், 17வது வித்ரோவல். இது வந்து கட்டாரில் இருக்கிற $82 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு, ரிசீவ் பண்ணியிருக்காரு. இதில் 3rd ஏர்னிங்ஸ். இதில் வந்து எல்லா வெப்சைட்ஸ் ஒரு நாளைக்கு $6 வந்து இந்த 1 லட்சம் ஏர்ன் பண்ணது. இப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணுறத நீங்கள் இப்படியான விஷயங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா? அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கிறேன்னு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். ஒவ்வொரு ஆளும் இதில் ஒவ்வொரு அவங்களோட ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணதை சொல்கிறாங்க. செக் பண்ணி ஒரு டிவி வாங்கியிருக்காங்க, அவங்க ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணி சில டெப் வாங்கியிருக்காங்க, ஃபோன் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஏற்ற மாதிரி மொபைலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு அதை வச்சு என்ன செய்திருக்காங்க, கம்ப்யூட்டர் வாங்கின ஆட்களும் இருக்குது. ஓகே, ஸோ எந்த வகையிலனாலும் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா சரி. இங்கே ஓவர் நைட்டில் ரிச் ஆகுறதுல எந்த ஒரு ஷார்ட் கட் மெதட்டுமோ யாருமே இந்த கரண்டியை தந்து ஒர்க் பண்ணாத கான்செப்ட் தானே அது. ஸோ நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணோம். நீங்கள் டெடிக்கேஷனாக கன்சிஸ்டண்டாக இருந்தீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ இது பிகினர்ஸுக்கு மோஸ்ட் சூட்டபிள். நீங்கள் பொறுமையோடு இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லக் இல்லை, ஃபேக் இல்லை, ஒரு சரியான கைடன்ஸ் வந்து இருக்கும். ஒரு ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் சரியாக எடுக்கலாம். அந்த ஆக்ஷனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நிறைய பேர் இந்த ஒரு மொபைலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுக்கு இருந்தே பிள்ளைகள் இருக்குது, எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, ஐடி நாலேஜ் இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. அப்போ அவள் சொல்கிறா இதெல்லாம் இல்லை, ஏழுமான்னு சொல்லி அவங்களோட ஓன் ரிஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் அவள் வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ் பண்ணுறதுக்கே அவளுக்கு தெரியாமல் இருந்த காலமெல்லாம் இருக்குது. பட் பிறகு வந்து சீனியர்ஸுக்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு மாட்டான். ஸோ அப்படியானாக்கல்ல முடியும்னா எல்லாருமே இது முடியுமா? பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல் பேஸ்டு ஒர்க், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் உங்களுக்கு இதுக்குன்னு தேவையில்லை. இல்லை நாங்கள் படித்து தான் தரப்போம். டிகிரி தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஸ்மார்ட் கைடன்ஸாக மொபைல் மட்டுமே இருந்தால் போதும். நம்ம எந்த ஒரு காலநிலைனாலும் வெளியில் வீட்டுக்கு இருந்தே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம மணி மேக் பண்ண போகிறோம்னு வைங்களேன். ஸோ இந்த மணி மேக்கிங் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்கி தருதுன்னு சொன்னால் அது வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற இந்த ஆன்லைன் ஜாப்ல அதுக்காக நீங்கள் நல்லா மினக்கட்டலாம். உங்களோட முழுமையான எஃபர்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாமா? ஓகேயா? ஸோ அப்படி ஒரு ப்ளஸ் ஒன்று இதில் இருக்குது. இப்போ நாங்கள் நீங்கள் வெரிஃபிகே 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதை வேலை தேடிட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, வேர்ல்டு வைடாக எந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்களும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. அதில் ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல சரியாக உங்களை இது பண்ணணுமோ, உங்களை வளர்த்து கொள்ளணுமோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை க்ரோத் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். அடுத்தது வந்து 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட். எங்கள் கிளாஸில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ மணி மேக்கிங், ஃப்ரீ அலாட்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மேத்தட் தானே. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 இந்தியன் வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட்னு சொல்லி இருக்கும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ட்ரேடிங்கோ, எம்எல்எமோ எந்த ஒரு கன்செப்ட்டுமே 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. ஓகே, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் அடிக்கடி டெய்லி அப்டேட்ஸ், ஏர்னிங் அப்டேட்ஸுகள், சில கைடன்ஸ் எல்லாம் இதில் அப்டேட் பண்ணுவோமா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஷோர்ட் ஸ்டோரிஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி அந்த வேர்ல்டு வைட். நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று நாங்கள் டெய்லி ஏர்னிங்ஸ், வீக்லி ஏர்னிங்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஏர்னிங்ஸ் நிறைய இந்திய மெம்பர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற வெப்சைட் தானே. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட், நான் பெரும்பாலும் ஒரே வெப்சைட்டில் ஆர்ட்ஸ் கிளிக் பண்ணலாம். ஒரு வெப்சைட்லேயே நிறைய வே இருக்குது மணி மேக் பண்ணுறதுக்கு. சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், டாஸ்க் செய்யலாம், ஜிக் செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம், இப்படி எல்லாம் கொஞ்சம் டாஸ்க் செய்யலாம். எல்லாமே ஒரே வெப்சைட்டில் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு நிறைய ப்ளஸ். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுற மணியை ஒரே பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர மாதிரி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சர்வேனா என்ன, ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் சம்மந்தமாக அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சில கொஷின் யாருக்கு வைப்பாங்க. அந்த கொஷின் யாருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது, அது சம்மந்தமான கைடன்ஸுக்கு அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ப்ரைவேட்டைசேஷன் உள்ள பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுற கான்செப்ட் இருக்குது. நாங்கள் 5 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங், கைடன்ஸ் ஃப்ரம் டே 1, பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக ஜாயின் பண்ண ஒர்க் கிடைக்குமான்னு பண்ணாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. வாட்ஸ்அப் கண்டெக்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயும் கண்டெக்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த டெலிகிராமில் எக்ஸஸை வந்து நீங்கள்
இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பயோலையும் இருக்கும், யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குமா. அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாபுகள், ஆன்லைன் மணி மேக்கிங், எமது பாடநெறியிலான வேலைகள் காணப்படும். இதையும் செக் பண்ணி கொடுங்க. எமது பாடநெறியிலான வேலைகள் காணப்படும் கன்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட கிளாஸில் இருக்கிற சில வீடியோஸ், இந்த ஒர்க் சம்மந்தமான லைவாக வீடியோ எடுத்து போட்டுருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். கூகுள் வந்துட்டு பெனிஃபிஷியல் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இங்கே ஷோ ஆகிடும். இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ், வீடியோஸ் யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ், ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் ஆன்லைனில் இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை மணி மேக் பண்ணணும்னா கட்டாயம் பெனிஃபிஷியல் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறோம். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்கு போவோம். ஓகே, பிகினர் கைட் கென்வா வீடியோ கிரியேஷன். ஓகே, நம்ம வீடியோ கிரியேஷனை பார்க்குறதுக்கு முதல் இந்த இதெல்லாம் வச்சு நாங்கள் எங்கே மணி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரீலான்சர்னா நான் ஏன் ஃப்ரீலான்சருங்கிற இந்த வெப்சைட் எடுக்கிறேன்னு சொன்னால் இதில் ஒர்க் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா இங்கே வந்து ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஓகே, இதில் பாருங்கள், நீங்கள் ப்ரௌஸில் வந்து ப்ரொஜெக்ட்னு போனீங்கன்னா இங்கே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணப்படும். அந்த ஜாப்ஸுக்கு நாங்கள் வந்து என்ன செய்யணும், அப்ளை பண்ணுறோம். இதுதான் கன்செப்ட். இப்படி நாங்கள் அப்ளை பண்ண போகக்குள்ள இதில் எங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. இங்கே பாருங்கள், இவருக்கு வந்து யூடியூப் வியூஸை கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான், யூடியூப் வீடியோ கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, நிறைய ஜாப்ஸ் இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இவர். அவருக்கு ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இப்படி வந்து நிறைய ஜாப்ஸ்கள் இங்கே போஸ்ட் ஆகும். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னா அப்ளை பண்ணுறது. இப்போ இதில் நீங்கள் நான் புதுசாக வரேன், இதில் நீங்கள் எந்த ஒரு கன்செப்டும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஃப்ரீலான்சரை நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் ஒரே விஷயம் தான், ஒரு எம்ப்ளாயி மட்டுமே போதும். அதுவும் நீங்கள் இந்த யூடியூப் ரிலேட்டடான ஒர்க்குக்கு வந்து அவர் கண்டினியூஸாக அவருக்கு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படியான ஆட்கள்கிட்ட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்கள கண்டினியூஸாக ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். அப்போ இதில் ரிஸ்க் இல்லை, நம்ம ஜிக் போட்டு ஆக்கள் எடுத்து அப்படி செய்யணுங்கிற கன்செப்ட் இல்லைங்க. நான் ஃப்ரீலான்சரை சொல்கிறேன், நீங்கள் மற்ற இது பண்ணிக்கலாம். ஸோ இவர் வீடியோ எடிட்டிங் பண்ணுவாராங்க, வீடியோ 3D அனிமேஷன் செய்வாரா, வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரா, டிரான்ஸ்லேஷன் செய்வாரா. ஒரு 1809 எப்படியுமே இந்த ரிவ்யூஸை விட ஏர்னிங்ஸ் கூட, அதாவது உண்மையான சேல்ஸ் கூட தான் இருக்குமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு $50 ஒரு மணி தேர்ந்துக்கு, அப்போ ஒரு ரிவ்யூஸுக்கு ஒரு மணி தேரம் வைங்கள. அப்போ 1809 நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 1809 ஒரு மணி தேரத்தை நம்ம ஒரு ஜாப் சொல்லுவோம். ஸோ 9000, இதை $90,000, இதை வந்து நாங்கள் $300 பெருக்கினோம்னு சொன்னால், ஆனால் உண்மையாகவே இதை விட கூடுதலாக இருக்குமா. 2,27,000, நியர்லி 3 கோடி ரூபா. பட் இவரை 5 கோடி 6 கோடி ரூபாய்க்கு மேலே தான் ஏர்ன் பண்ணியிருப்பார். ஓகேயா. ஸோ இப்படியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இதில் நீங்கள் தாராளமாக உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஸோ ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம் இது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம்லன்னு சொல்லி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி தருவேன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். அல்லது வீடியோ எடிட் பண்ணி தருவேன், அந்த வீடியோ மோட்டிவேஷனல் வீடியோ நான் க்ரியேட் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி சில ஸோ இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வீடியோஸை நீங்கள் ஜெனரேட் பண்ணி இதில் வந்து சேல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1000 மினிமலைஸ் வீடியோ பேக்க, 10,000 மோட்டிவேஷனல் ரீல்ஸ், பேபி போட்காஸ்ட் இப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் லிஸ்ட் பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாமா. ஓகே, அப்போ முதலாவது ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண இப்படியான எச்சியான பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் இதை செல் பண்ணுறது. ஓகே, ஒரு பண்டிலாக க்ரியேட் பண்ணிடுறதுக்கு செல் பண்ணுறது. ஓகேயா, ரைட். ஸோ ஃப்ரீலான்சர் கொஞ்சம் நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரொஃபைல் இருக்கணும், மென்ஷன் பண்ணணும். பட் இதில் அப்படி இல்லை. அதே மாதிரி இன்னும் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மை நம்ம சொல்லுவோம் யூடியூப்பில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து ஒரு 3000 வாட்சிங் ஹவர்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் சில மெம்பர்ஷிப், சூப்பர் தேங்க்ஸ், ஸ்டிக்கர்ஸ், யூடியூப் ஷாப்பிங், அதாவது நீங்கள் உங்களோட ஷாப்பை இதில் ஆட் பண்ணலாம். அப்படியான கான்செப்ட் வந்து இதில் வருது. அதே மாதிரி அட்ரிவென்யூ கான்செப்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சிங் ஹவர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அப்படி இல்லது 10 மில்லியன் வியூஸை, ஷார்ட் வியூஸை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அட்டை மோனிடைஸ் பண்ணுவாங்க. உங்களோட வீடியோஸில் அட்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க ஒரு பர்சன்டேஜ், உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மணி வந்து தருவாங்க. அதை வச்சு நீங்கள் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். இது வந்து பொதுவாக யூடியூபே நான் சொல்லுவோம். யூடியூப்பில் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்கும். ஸோ அந்த க்ரைட்டீரியா படி பார்த்தா டெய்லி மோஷனும் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, டெய்லி மோஷனில் நீங்கள் இங்கே பெர்ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாம், ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். பட் இது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. என்னென்னா ஒரு 1000 வியூஸுங்கிற பெரிய ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் இப்போ என்ன வீடியோ, தமிழ் வீடியோ இல்லை, நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் இங்கிலீஷ் வீடியோ. ஸோ அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இல்லை. ஸோ நீங்கள் இதுலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணும். அடுத்த ஒரு பெரிய வெப்சைட்டான வந்து ரம்பிள். ஓகே, நீங்கள் இதில் 1000 வியூஸு பார்த்தீங்கன்னு சொன்னால்
$1 சிபிஎம் வரும். இது எதை பேஸாக வச்சு வரும்னு சொன்னால் ஆடியோ ஜியோகிராஃபி, அதாவது நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க, இது உங்களோட நிச்சு என்ன மாதிரி நிச், அதாவது நீங்கள் எது ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்க, அப்படியான சில விஷயங்களை யூஸ் பண்ண. அதே மாதிரி அட்ஃபோமட்ட இருக்குது, அதாவது நீங்கள் பிஃபோர் வருதா அல்லது நடுவில் வருதா கடைசியில் வருதா அந்த ஆட், அதே மாதிரி இந்த ஆட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய மாதிரி ஆட் தான், அதை பேஸ் பண்ணி அங்கே உங்களுக்கு லிங்க்ஸ் இது பண்ணுவாங்களா. ஓகே ரைட். ஸோ இது வந்து நீங்கள் யூடியூப் மாதிரி தான். அதே மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ரம்பிளும் நல்ல ஒரு இதான வெப்சைட், நிறைய விசிட்டர்ஸ் இதுக்கு வந்து வராங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் மோனிடைசேஷன் தாராளமாக செய்யலாம். எப்படி இதை யூடியூபே கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் யூடியூப்ல ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ஏர்ன் பண்ணலாம். சும்மா 189 மில்லியனுக்கு மெம்பர்ஸ் வராங்க. ஸோ இதுக்கு வந்து 0.25 இருந்து $5 வர பே பண்ணுறாங்க. ஒரு எவரேஜ் அவங்க சொல்கிறாங்க 1000 வியூஸுக்கு $1.4. ஓகேயா. ஸோ இதில் வந்து அதுவும் சில சில இடங்களில் உங்களுக்கு விளங்கினா சரி, எல்லா இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு பெர்சன்டேஜும் உங்களுக்கு தருவாங்க. அந்த பெர்சன்டேஜ் குறையிறாங்கிறது உங்களுக்கு மோனிடைசேஷன், வியூஸ் எப்படி வருது, எந்த லொக்கேஷனில் இருந்து, உங்களோட கண்டென்ட் என்ன, டைப் எப்படி டைப், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருமா. ஆனால் இந்த ரம்பிள் இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னென்னா, வீடியோக்கு உடனடியாக உங்களுக்கு மோனிடைஸ் ஆகும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுற அவசியம், அதாவது ஒரு க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் இதை இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எனேபிள் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் உடனடியாகவே என்ன செய்யலாம், வீடியோஸை அப்லோட் பண்ணிவிட்டு மணியை மேக் பண்ணுறதுக்கு பார்க்கலாமா. ஓகே ரைட். இங்கே வியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வரும். ஏர்னிங்ஸே உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. இதுலேயே எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, எல்லாமே ஃப்ரீ தானே, எங்கேயும் இது இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இதில் அப்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ நான் சும்மா வீடியோ போட்டு வச்சேன், இதில் வந்து வியூஸ் போயிட்டு இருக்குது. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்கலாம் இதை நல்லா யூஸ் பண்ணி கொள்கிறாங்க. ஓகேயா. ஸோ நம்ம இதில் பார்த்துட்டோம். முதலாவது கான்செப்ட் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுற, ரெண்டாவது கான்செப்ட் வந்து நீங்கள் ஒரு சில ஹெச்சி மாதிரி வெப்சைட்டுகளில் நீங்கள் அப்லோட் பண்ணுற, மூன்றாவது கான்செப்ட் இது ரம்பிள், டெய்லி மோஷன், இது இல்லாமல் யூடியூப் இப்படி இல்லாமல் வெப்சைட் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே மணி மேக் பண்ணலாம். ஓகே. அதை நான் இந்த இதிலே காட்டுறேன். இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி டிக்டாக். ஓகே. ஓகே. யூடியூப் மோனிடைசேஷன் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, ஷார்ட்ஸுக்கு நீங்கள் இது பண்ணலாம். டிக்டாக்லேயே நீங்கள் மோனிடைசேஷன் பண்ணலாம். கிரியேட்டர் ரிவார்ட் ப்ரோக்ராம் இருக்குது, 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தால் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், பிராண்டோட டீல் பண்ணலாம். அதாவது நீங்கள் வீடியோவில் அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தர மாதிரி நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்லையும் பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், உங்களோட பயோ லிங்க்குக்கு வந்து ட்ராஃபிக் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ் வெப்சைட்ஸுக்கு நீங்கள் என்னென்னா இதை வந்து செல் பண்ணலாம். ஓகே. நீங்கள் இங்கேருந்து க்ரியேட் பண்ணி எடுக்கிறத அங்கே வந்து நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்முகளுக்கும் நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேஷன் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ரீல், ப்ரோமோ வீடியோ, ஆர்ட் கிரியேட்டிவ்னு ஒரு சொல்லி வெரைட்டி இருக்குதா, அதுலேயே கென்வாவிலே இப்படி வெரைட்டி இருக்குது. டைரெக்டாகவே நான் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகே. அடுத்தது இந்த கம் ரோட், அதே மாதிரி ஹெச்சி இப்படியான பிளாட்ஃபார்முக்கு வீடியோ டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து சென்ட் பண்ணி கொள்ளலாமா. இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிடிஎஃப்ல இருக்குதா. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து கென்வா வச்சுட்டு எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஷார்ட் வீடியோஸை நீங்கள் ஷார்ட் வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள். லாங் வீடியோவை க்ரியேட் பண்ணக்குள்ள நீங்கள் அந்த ஷார்ட் வீடியோவை கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நான் ஐடியாவை சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணுறது வந்து உங்களோட தனிப்பட்ட திறமையிலே இருக்குதா. ஸோ இதில் பாருங்கள், இவங்க ஸோ இன்ஸ்ட்ரீம் அட்னோடு சொல்லுவாங்க. இந்த ஸோ இன்ஸ்ட்ரீம் அட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோஸை. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் க்ரைட்டீரியா நீங்கள் மீட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. இது வந்து டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோஸ், ரீல்ஸுக்கும் இருக்குது, வீடியோஸ் டெக்ஸ்ட்டுக்கும் இருக்குது, ஃபோட்டோஸுக்கும் இருக்குதா. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் நல்ல என்கேஜிங்கான டெக்ஸ்ட்டோ ஃபோட்டோஸோ நீங்கள் ஷேர் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு மோனிடைசேஷன் ஆகும். அதே மாதிரி ரீல்ஸ் வீடியோஸுக்கும் உங்களுக்கு மோனிடைசேஷன் ஆகுமா. ஸோ அதை இன்ஸ்ட்ரீம் ஆட்னு சொல்லுவாங்க. சில சில விஷயங்கள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி இது பண்ணாங்க. யூடியூப் மாதிரி தான். யூடியூப்பில் சில க்ரைட்டீரியா நீங்கள் பார்க்குற கண்ட்ரிஸ், யூடியூப் இல்லை நம்ம ரம்பிள் பார்த்தோம், டெய்லி மோஷன் பார்த்தோம், அந்த எமௌண்ட் வந்து வித்தியாசப்படுறது கொஞ்சம் இது. ஆனால் யூடியூபோட கம்பேர் பண்ணக்குள்ள இது ஒரு சரியான குறை இருக்குது. இப்போ 1000 வியூஸுக்கு அங்கே $1 இங்கே $0.1 வரும். அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. பட் இங்கே வந்து இந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணீங்க, நல்ல ஒரு கிரியேஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னோம். ஓகே ரைட். இப்போ நம்ம வீடியோ கிரியேஷனுக்கு போயிடுவோம். கென்வாக்கு வந்துடுங்க. கென்வாவில் வந்து பாருங்கள், இங்கே வீடியோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் கிளிக் பண்ணுறேனே பாருங்களேன், இதுலேயும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தந்துடுவாங்க. வீடியோ, லேண்ட்ஸ்கேப் மாடலா, அல்லது மொபைல் வீடியோவா, அல்லது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணலாமா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீலா,
டிக்டாக் வீடியோவா இல்லை யூடியூப் ஷார்ட்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய கீழே தருவாங்க. ஓகேயா, ரைட். ஸோ இங்கே வந்து நீங்கள் நம்ம எதை பேஸாக வச்சு இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுற இந்த கைடில் சொல்ல போகிறேன்னு சொன்னால் மோட்டிவேஷனல். ஓகே, மோட்டிவேஷனல் குவாட்ஸ். ஓகே, இப்போ அந்த மோட்டிவேஷனல் குவாட்ஸை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் இந்த மொபைல் ஃப்ரேம் எடுத்துக்கொள்கிறேன். இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இதில் வந்து நாங்கள் மோட்டிவேஷன் குவாட்ஸ். ஓகே, இங்கே நிறைய குவாட்ஸ் இருக்கும். நீங்கள் பெய்டு நோடு சொன்னால் எல்லாமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரீ நோடு சொன்னால் இந்த இது நீங்கள் யூஸ் பண்ண இயலாது. ஓகே, இந்த ப்ரீமியம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண இயலாது. ஸோ அதில் மற்ற இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ நாங்கள் இதை கிளிக் பண்ணுவோம். ஓகேயா, கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் இது பண்ணிடுங்க. ஓகே, ரைட். இதை ப்ளே பண்ணுங்க. ஸோ சவுண்ட் இஷ்யூன்னு இருக்குது. நான் இந்த டைம் லைனை கொஞ்சம் மேலே எடுக்கிறேன். டைம் லைனை மேலே எடுத்தேன்னு சொன்னால் இதில் நிறைய வந்து டெக்ஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். இப்போ இதில் சவுண்ட் எஃபெக்ட், ஓகே, இது இருக்கட்டும். இதை டிலீட் பண்ணிடுவோம். இதில் இருக்கிற சவுண்டை வந்து நம்ம நல்லா குறைச்சிடுவோமா, இந்த வீடியோவில் இருக்கிற சவுண்டை குறைச்சிடுவோம். ஏன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணணும். இதை அப்படியே இது பண்ணாமல் நீங்கள் எடிட் பண்ணி எடுக்கணுமா. ஓகே, நான் பேசிக்கான சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் அதை குறித்து பண்ணிங்கன்னா சார். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு அட் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வாய்ஸ் யாராவது பேசினா அது வர மாதிரியும் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸை பேசியும் இதில் இது பண்ணலாம். அல்லது வந்து இங்கே வந்து நிறைய டோன்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்கள் மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஆடியோ ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னென்னா வெளியில் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக், அதே மாதிரி ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸில் இருந்து நீங்கள் அதை கெதர் பண்ணி கொள்ளலாம். ஸோ பெக்சல், பிக்ஸாபி, மிக்ஸ் கிட். ஸோ இது வந்து ஓகே, இப்போ நாங்கள் மிக்ஸ் கிட். ஸோ மிக்ஸ் கிட்டில் வந்தீங்கன்னா மியூசிக் இருக்கும், அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் நீங்கள் தாராளமாக காப்பிரைட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி பெக்சல்லையும் இருக்குமா, மியூசிக் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதே மாதிரி பிக்ஸாபி. ஸோ எதுனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம். அண்ட் ப்ளஸ் ஓகே, இதெல்லாம் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ். ஓகே, இங்கேருந்து நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி இதுக்கு எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து, ஸோ நான் பிக்சரில் வந்து எனக்கு வந்து வீடியோஸ் வேணும். இதில் வந்து மோட்டிவேஷனை க்ரியேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதாகுவீங்கன்னா பூஸ்ட் ஆகுவீங்க. ஸோ இதில் பாருங்கள், ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணி இங்கே எடுக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் எது சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணலாம். அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வரைக்கும் அட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்டாக் வீடியோவா இல்லை உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ஆட் பண்ண போகிறீங்களா, ஸ்டாக் ஃபோட்டோஸ்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் அதை இது பண்ணி கொள்ளலாமா. அப்படி இல்லை இந்த டைம் லைன் 6 செகண்ட்ஸ் தனக்கு இன்னும் உங்களுக்கு டைம் லைன் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாக் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை ட்ராக் பண்ணி விடலாம். அப்படி இல்லை இதே வீடியோ தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு என்ன ஆகும், இது பண்ணும். ஸோ இதில் வந்து நான் இந்த ஆடியோவை மட்டும் நான் டிலீட் பண்ணி விடுறேன், எனக்கு தேவையில்ல ஆடியோ. ஸோ நீங்கள் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்னா நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது, பெய்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முதல் மோட்டிவேஷனல் குவாட்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். நான் இங்கேருந்து எடுக்கிறேன்னா மோட்டிவேஷனல் குவாட்ஸ். ஓகே, ரைட். இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை நான் கொடுத்துட்டு ஜெனரேட் வாய்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டில் இந்த இருக்கிற டெக்ஸ்ட்டில் செலக்ட் ஒன்று கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அதையே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். இப்போ நான் பேஸ்ட் பண்ணேன். இதில் சவுண்டை ஒளியுமா குறைச்சி விட்டுருங்க. இதை டிலீட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். Don't watch the clock. Do what it does. Keep going. ஓகே, ரைட். இதை வந்து நீங்கள் எப்படி பேசணும்னு சொல்லி சொன்னாலும் சரி. ஸோ
அந்த பேசுகிற இதை வந்து நீங்கள் கூட்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை சார் நான் வாய்ஸ் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண எனக்கு மோனிடைசேஷன் கிடைக்காது, இது நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது அதாவது நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறீங்க தானே இந்த மற்ற. ஸோ இதில் பாருங்கள், நம்ம உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட்டிங்கை நீங்கள் செய்து கொடுங்க. நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் வேறு சாஃப்ட்வேர் செய்கிற மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் சில கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் பேசிக்கான எடிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தாராளமாக இதில் நீங்கள் எடிட்டை அப்லோட் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, நீங்கள் அதை திரும்ப உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சீன் வேணும்னாலும் அந்த சீனை நீங்கள் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி செய்யலாம். வாய்ஸ்னால உங்களுக்கு வந்து ஏஐ தவிர வீடியோ வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து ஏஐ இல்லை, அது ரியல். ஓகே, அதனால் நீங்கள் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் அஃபிலியேட் ரன் பண்ணுறீங்கன்னா அஃபிலியேட்டுக்கும் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்கள் காப்பிரைட் கேட்க மாட்டாங்கிறதுனால இப்படி காப்பிரைட் ஃப்ரீயான வெப்சைட்ஸ்கள் இருக்குது, இதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். இந்த காப்பிரைட் ஃப்ரீயான வெப்சைட்ஸில் இருந்து அந்த வீடியோஸ் இதுகளை தான் இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால் நீங்கள் அங்கே வெளியில் போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் 10 மினிட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்ரீலங்கா சம்மந்தமாக வேணுமா, அல்லது வந்து தாய்லாந்து சம்மந்தமாக வேணுமா, அல்லது மோல்டிவ்ஸ் சம்மந்தமாக வேணுமா, எது சம்மந்தமாக உங்களுக்கு தேவையோ அதை இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்கொயராக வேணுமா, அல்லது ஹொரிசோன்டலாக வேணுமா, கலர் என்ன கலர் வேணும், இந்த கஸ்டமைஸும் நீங்கள் தாராளமாக பண்ணி எடுக்கலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களோட க்ரியேஷன் உங்களுக்கு தான் புரியும். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணி கொடுங்க. ஓகே ரைட். ஓகே, எடிட் முடிஞ்சதுமே நீங்கள் ஷேர் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணி இங்கேருந்தே நீங்கள் டைரெக்டாக இதுக்கு அப்லோட் பண்ணலாமா. இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக்கு டைரெக்டாக அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு MP4 வீடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் குவாலிட்டி வந்து உங்களுக்கு 1080 இருக்கும். இதை நீங்கள் 4Kக்கு மாத்திரம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே இதற்கு அப்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ ஒரு யூடியூப் சேனல் வீடியோ ரன் பண்ணணும், யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், அது ஏஐ இருக்கக்கூடாது, ரியலான வீடியோஸாக இருக்கணும், அதை வச்சு நானும் ஒரு மணி மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா டைமாக நீங்கள் இந்த ஆப்ஷனை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஃப்ரீ தான். ஒன்ஸ் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்த உடனே நீங்கள் அதை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுக்கு பேமெண்ட் பண்ணீங்க இதை மட்டுமே தனியாக செய்துட்டு இருந்தீங்கன்னெல்லாம் எனக்கு அது எந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. அப்படி பேக்ரவுண்ட் ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் இப்படியான வேலைகளை நான் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறேன், இப்படியான வேலைகளை செய்துட்டு நீங்கள் இதை ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸும் வந்துட்டு இந்த ஏர்னிங்ஸ்லேருந்து அதை இது பண்ணுற மாதிரி வந்து நாலேஜ் ஒன்று கெயின் பண்ணுற மாதிரி போய்க்கிறோம். ஓகே, நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி படிக்க தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கூடும். அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதை நல்லா ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்களா. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ண புது வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் வந்து உங்களுக்கு டச்சில் இருந்து கொள்ளலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுலேயே நாங்கள் நிறைய அப்டேட்ஸ்கள் மணி மேக்கிங் சம்மந்தமாக இன்ஸ்டன்ஸில் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.